மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்துவது திராவிட மாடல் அரசுதான். வந்தவாசியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை மூலை பகுதியில் நகர திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் EST கார்த்திகேயன், வந்தவாசி நகராட்சி சேர்மன் ஜலால், பொதுக்குழு உறுப்பினர் அப்சர் லியாக்கத் பாஷா, மாவட்ட பிரதிநிதிகள் குடியரசு, அன்சாரி, CP பாபு, நகர பொருளாளர் ராஜா பாஷா, நகர துணை செயலாளர்கள் சையத் ரஹீம், ஆதிமூலம், நஸ்ரீம், ஆதன், நகராட்சி துணை சேர்மன் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வந்தவாசி திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் ஆ. தயாளன் அனைவரையும் வரவேற்று பேசினார். தலைமை கழக பேச்சாளர் மதிவாணன் சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர தொண்டரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் ரஜினி நன்றி உரையாற்றினார். துணை முதலமைச்சர் இருக்கார்ல, சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சர், அவர் தான் இந்த மகளிர் உரிமை திட்டத்தோட பொறுப்பு. அவருடைய இலக்காவல் தான் வருது. அவர் சொல்லியிருக்காரு, இப்போ யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை திட்டம் வந்து 1000 ரூபாய் மாதம் வரலையோ அவங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில், அதாவது ஜூன், ஜூலை, இந்த 2 மாதத்துக்குள்ளே வராத மகளிர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்குவேன் என்று அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்படுகின்ற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மத்தியில் ஒன்றியத்தில் ஆளுகின்ற பிரதமர் மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வரும்போது சொன்னார், தேர்தல் அறிக்கையில் சொன்னார், ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 15 லட்சம் ரூபாய் வழங்குவேன்னு சொன்னார். ஆட்சி வந்து 10 வருஷம் முடிஞ்சது, 2வது ஒரு வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்தில் அவர் வந்து அடியெடுத்து வச்சுட்டு இருக்காரு. 15 லட்சம் இல்லை, 15 பைசா கூட இல்லை. ஒரு பிரிவிதவானத்தை உண்டாக்கி மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து அரசியல் செய்கிற ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே மறைமுக கூட்டணி இருந்தாலும் இப்போ நேர்முகமாக நேரடியாக கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக அரசை நம்ம புறக்கணிக்க வேண்டும்.